அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய மோமினின்களே, நாம நிறைய பணம் காசுகளை செலவு செஞ்சு லட்சம் கோடி என்று செலவு செய்து ஒரு வீட்டை நாம உருவாக்குறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மக்கள் சொல்லுவாங்க, என் வீடு சிறந்த வீடா இருக்கணும், நல்ல வீடா இருக்கணும், அல்லாஹ்விற்கு பிடித்தமான வீடா இருக்கணும் என்று இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லுவாங்க. பெருமக்களே, சிறந்த வீடு எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய வீடுகளிலே, முஃமின்களுடைய வீடுகளிலே சிறந்த வீடு என்பது ஒரு வீட்டுல அனாத குழந்தை இருந்து அந்த பிள்ளை இடத்திலே அந்த குடும்பத்தார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அதை நல்ல முறையில பராமரிப்பாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய வீடுகளிலே அதுதான் மிகச்சிறந்த வீடு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஒரு வீட்டுல அனாத குழந்தை இருந்து, யதீமான பிள்ளை இருந்து, அந்த பிள்ளை சரியான முறையில பராமரிக்கப்படலை, அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய வீடுகளிலே மிக கெட்ட வீடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெருமக்களே, நம்முடைய இல்லங்களில் யதீமான பிள்ளைகள், அனாதை குழந்தைகள் இருப்பார்கள், இருந்தால் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். நம்முடைய வீடுகளை முஸ்லிம்களுடைய வீடுகளிலே, முஃமின்களுடைய வீடுகளிலே தலை சிறந்த வீடாக உருவாக்குவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.